அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், நீர் அதிசயம் செய்கிற தேவன், நீர் ஆலோசனை கர்த்தர். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாங்கினீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை பாதுகாத்தீர். இம்மட்டும் ஆண்டவரே நாங்கள் நிற்பது உம்முடைய சுத்த கிருபை. கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை பாதாளத்துக்கு விலக்கி காத்து எங்களை மீட்ட தயவை எண்ணி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் இந்த ஆலய ஆராதனை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பெரிதான பிரசன்னம் கூட இருக்கட்டும். அன்றைய செய்தி கொடுக்கிற உம்முடைய தாசனை மறைத்து நீர் பேசுங்க. கர்த்தாவே, பாடுகிற எங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இசைக்கிரி வாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகிங்க. அன்றைய ஆராதனையில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்றைய வந்த மக்கள் ஆண்டவர் வந்த வண்ணம் போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் ஊரோடு கர்த்தர் பேசுங்க. ஆண்டவர் சிறுவர் ஆராதனையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் வருகிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். போக்கிலும் மரத்திலும் விசேஷித்த பாதுகாப்பால் கர்த்தர் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை முடிவு மட்டும் கூட இருக்கட்டும். ஆசீர்வாதம் எடுத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதுமாக சங்கீதங்கள் மூலம் கர்த்தரின் நாமத்தை மேம்படுத்தலாம். சங்கீதம் 86, சாம் 86. கர்த்தாவே, உமது சேவையை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியானை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருள்வீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரில்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் என விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய குலத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதே என் பகனை கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். அல்லேலூயா. வாசித்த சங்கீதத்தின் வசனங்கள் இப்படியாக சொல்கிறது: கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. இதை உணர்ந்தவர்களாய் பாடலாம். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய், என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன்மையாய். ஆமென். Yeah.
ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய மருத்துவமனைக்கு நான் போனேன். அந்த மருத்துவமனையில் என்னுடைய இரத்த அழுத்தத்தை பரிசோதிப்பதற்காக போனேன். அந்த மருத்துவமனையில் ஒரு சின்ன ஒரு போஸ்டர், ஒரு வாசகம் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு அதிக இரத்த அழுத்தம் இருக்குமே ஆனால் நீங்கள் 3 காரியத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு போட்டிருந்தது. அதிக இரத்த அழுத்தம் இருந்தால் 3 காரியங்களில் ஜாக்கிரதை. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இஃப் யூ ஹாவ் அ ஹைப்பர் டென்ஷன், பிவேர் ஆஃப் யுவர் கரி, ஹரி அண்ட் ஒரி. முதல்ல சாப்பாடு, மசாலா, எண்ணெய், காரம். அடுத்தது பதட்டப்பட்டு காரியங்களை செய்வது, ஹரி. மூணாவது என்னது? கவலைப்படுறது, ஒரி. யூ அவாய்ட் தீஸ் 3 things டு மெயின்டைன் யோர் ஹைப்பர் டென்ஷன். உங்களுடைய இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைப்பதற்கு இவைகளின் மீது கவனம் வைக்கவும். ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தாங்க. வேறு மருந்து மாத்திரெல்லாம் அதில் போடலை, பட் இது போட்டிருந்தது. என்னை ரொம்ப கவர்ந்தது. ஏன்னா எனக்கு அந்த நோயில் தான் போயிருக்கேன் நான். அது ரெகுலராக போய் பிபி மானிட்டர் பண்ணுறதுக்காக போவேன். ஸோ ஆனால் நம்மளால் முடியல பாருங்களேன். நாக்குக்கு ருசியாக இருக்கணும்னா அதில் குழம்புல என்ன இருக்கணும்? கொஞ்சம் நல்லா அப்படி தூக்கலாக இருக்கணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அது இருந்தால் அதுதான் நம்பர் 1 என்னன்னு சொல்கிறான் ஹைப்பர் டென்ஷனுக்கு, ரத்த அழுத்தத்துக்கு. அதுதான் பெரிய எனிமின்றான். உப்பு இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். பாருங்கள் சொல்ல அப்படி பார்க்கும்போது எண்ணெய் அப்படியே இருந்தால் பார்க்கும்போதே நாக்கு ஊறும் நமக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ கறி சாப்பாடு, we don't have a control. ரெண்டாவது, பதட்டப்பட்டு காரியங்களை செய்வது. நம்ம ரொம்ப வேகமான ஒரு உலகத்தில் இருக்கிறோம். சிலர் பார்த்துருக்குறேன் நான். சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வருவாங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து சீக்கிரம் வரலாம். கரெக்டாக 9 மணிக்கு சர்ச் அப்படின்னா இவங்க எழுந்திருக்கதே ஒரு 10 minutes ஆவரேஜில் தான். 8:50 இல்லை 8:40 அது மாதிரி எழுந்து, அப்புறம் அந்த வண்டி ஓட்டும்போது இருக்கிற அந்த வேகத்தை பார்த்தாலே நம்ம நெஞ்செல்லாம் நமக்குள்ளே படப்படணும். போய் சேருவோமா இல்லாட்டி நேராக அங்கே போய் சேர்ந்துருவோமா அப்படின்ற ஒரு கவனிச்சிருக்கிறீங்களா? ஆமாம். ஹரி. மூணாவது ஒரி, கவலை. ஸோ இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிற ஒரு கருத்து என்னென்னா, கவலைக்கு மாற்று மருந்து என்ன? இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் அது. என்னங்க இது அப்படின்னா, இதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. கவலை, அதுக்கு வேறு வழி ஏதாவது இருக்குதா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் புத்தகம் 52ஆம் சங்கீதம் 22 வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்மை ஆதரிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆமேன். நம்மை ஆதரிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இப்போ வாக்காளர் பெருமக்களே எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள்னு கேட்குறாங்க பாருங்கள். நமக்கு கேட்காமலே நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமேன். அவர் உன்னை ஆதரிப்பார். ஏனென்றால் அவர் நம்முடைய அன்பு தகப்பன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The book of Joshua chapter 1 and verse 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன்னோடே இருக்கிறார். நீ போகிற இடம்லாம் உன் கூட இருப்பார். ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்குள்ளே கடந்து வந்ததான யோசுவா ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து நடத்த வேண்டிய நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, கவலைப்படாத, ஒடுங்கி போகாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்கள் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன், நமக்கு ஆதரவு தருகிற தேவன். ஆகவே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே
வைத்து விடுங்க. 2 பேர் ஏன் ஒரே கவலையை ஒரே பாரத்தை சுமக்கணும்? அவர் சுமக்க வல்லவர், சுமக்கிறவர். வாலண்டியராக சொல்கிறாரு, நான் சுமக்கிறேன்ப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன கர்த்தர். கவலை என்றால் என்ன? வாட் இஸ் worry? கவலைன்னா என்னங்க? இது கூட எங்களுக்கு தெரியாதுங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அதில் தான் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். இன்னும் கவலைன்னா என்னென்னு பெருசாக சொல்ல போகிறீங்க நீங்கள் அப்படின்னு. கிரேக்க சொல் ஒன்று இருக்குது. அந்த கிரேக்க சொல் வந்து மெரிம்னோ அப்படின்னு ஒரு கிரேக்க சொல். அது 2 வார்த்தையிலேருந்து வருது. அதுலேருந்து தான் அந்த ஆங்கில சொல் ஒரி அப்படின்ற வருது. தமிழில் நம்ம கவலைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ மெரைசோ அண்ட் நாஸ் என்ற அந்த 2 கிரேக்க பதங்கள் அதை ஒன்றாக இணைத்து மெரிம்னோ அப்படின்றாங்க. இதனுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், மெரைசோ அப்படின்னா டு டிவைடு, 2ஆக பிளப்பது. அப்புறம் நாஸ் என்றால் மைண்டு, மனது என்று சொல்லலாம். அப்போது கவலை என்றால் என்ன அப்படின்னா, டு டிவைட் த மைண்ட், மனதை 2ஆக பிரித்தல். கவலைன்னா என்னது? 2 மனது. வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்கிறாரு, 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இரு மனம் உள்ள நிலை. கவலை என்றால் கிரேக்க சொல்லினுடைய மூல பதத்திலிருந்து நம்ம எடுத்தோம்னா அதுக்கு பொருள் என்னென்னா, இரு மனம் உள்ள நிலை. இரு மனம் உள்ள நிலை. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக விளங்கிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய ராட்சதன் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். ஒரு ராட்சதன்னாலே அவன் யாருன்னு கேட்டால், பொதுவாக நம்ம மனசில் இருக்கிறத வந்து அவன் எப்படி இருப்பான்? நல்லா நிறைய உயரமாக இருப்பான். அப்புறம் அவனுக்கு 2 கை 2 கால் இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. அப்படி தானே ராட்சசன்னா? அப்படி தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் அவனுக்கு எல்லாமே. அப்படி பார்த்தீங்கன்னா 2 மனம் உள்ளவன் என்பவன் 2 தலைகளை உடைய ஒருவன். 2 தலையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பக்கமாக இருக்கிற 2 தலை உள்ள ஒரு நபர். இதுதான் இரு மனம் உள்ள நிலை. அப்போது இது 2ம் பார்க்குற பார்வை வேறு, 2ம் யோசிக்கிற யோசனை வேறு, அப்படி தான் இருக்கும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, சுக்கான் இல்லாத ஒரு கப்பல், ஒரு படகு, அதை ஓட்டுவதற்கு சரியான அதுக்கு ஸ்டேரிங் இல்லை அப்படின்னா அது எப்படி போகும்? தாறுமாறாக போகும். இரு மனம் உள்ள நிலையும் அப்படிப்பட்டது தான். கவலை என்றால் என்ன? கவலை என்பது ஆங்கில பதத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு மூல சொல் இருக்குது கவலைக்கு ஆங்கிலத்தில். அது என்னென்னா, கழுத்தை நெரிச்சு கொல்லுதல். டு ஸ்ட்ராங்கிள், கழுத்தை நெரிச்சு கொல்லுதல். ஒருவேளை கையை கொண்டு ஒருத்தனை கழுத்தை நெரிச்சு கொள்ளலாம், இல்லாட்டி கயிறு போட்டு இழுத்து கொள்ளலாம். என்னுடைய பலத்தை, விசையை பயன்படுத்தி ஒருவனை கொல்லுதல். சரியா? கவலைப்படுறது என்பது என்ன? கவலைப்படுறதுனால நமக்கு சரீரத்தில் சில பாதிப்புகள் உண்டு. நான் அடுத்தவனை கொல்லலை, கவலைப்படுறதுனால இன்னொருத்தன் கழுத்தை பிடிச்சி நான் கொல்லலை, நான் என்னையே என்ன பண்ணிக்கிறேன்? கொல்லுகிறேன். நான் என்னையே மடங்கடித்து கொள்கிறேன், என்னையே நான் மூழ்கடித்து கொள்ளுகிறேன். எனக்கு நானே சொல்கிறாங்க, காசு வச்சு அது மாதிரி கவலை வைக்கிறதுனால நானே என்னை அழித்து கொண்டிருக்கிறேன். 100 விதமான வியாதிகள் வந்து கவலையினால் உண்டாகுது. அது வந்து நேரடி விளைவு, கவலையினுடைய நேரடி விளைவினால் 100 விதமான வியாதிகள் வருது என்று மனநிலை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். சரியா? நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பலனை கவலைகள் ஒடுக்குவது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளான மனுஷனிலே இருக்கக்கூடிய நம்முடைய பலனையும் சத்துவத்தையும் அது நம்மை விட்டு இழக்க செய்கிறது. சின்ன சின்ன வியாதி நம்ம சிம்பிளாக நினைக்கிறோம் பாருங்கள். தலைவலி, கழுத்து வலி, கட்டி, பேக் பெயின், இதெல்லாமே பல நேரங்களிலே கவலையினுடைய விளைவினால் வருது அப்படின்றாங்க. அது மாத்திரமல்ல,
நம்முடைய ஜீரண உறுப்புகளிலே ஏற்படக்கூடிய உபாதைகள், நம்முடைய பாடி கோஆர்டினேஷன், நம்ம உடல் நம்ம நடக்கும் போது சில நேரத்தில் தொப்புன்னு கீழே விழுவாங்க, நேராக நடக்க மாட்டாங்க, எதையோ யோசிச்சுக்கிட்டே நடப்பாங்க. இதெல்லாமே கவலையினுடைய விளைவு அப்படின்றாங்க. அந்த காலத்தில் ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா கேமராவில் தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் தேவையில்லை, பிரிண்ட்லாம் தேவையில்லை. அந்த காலத்தில் இந்த நெகட்டிவை எதில் டெவலப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் ரூமில் என்ன பண்ணுவாங்க, அதை டெவலப் பண்ணுவாங்க. கேமராவோட அந்த ஃபில்ம் அப்படியே எடுத்துகிட்டு போனால் அவர் என்ன பண்ணுவார், அதை ஒரு இருட்டு ரூமில் எடுத்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் அதை பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. கவலை எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்படி இந்த நெகட்டிவ்ஸை இல்லையா, அதை வந்து ஒரு இருட்டான அறையில் அதை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுறது மாதிரி. ஒரி இஸ் த டார்க் ரூம் வேர் நெகட்டிவ்ஸ் ஆர் டெவலப்ட் அப்படின்றார் ஒருத்தர். நெகட்டிவ்னா நம்ம அந்த ஃபில்ம் ரோல் நெகட்டிவ் நம்ம நினைக்க வேணாம். நம்ம மனசுலேயே நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது நடக்காது, இது முடியாது, இது ஒத்து வராது, இது பூட்ட கேஸு, அப்படிலாம் நம்ம நிறைய நெகட்டிவாக வச்சுருப்போம் பாருங்கள். இதெல்லாம் எங்கே தான் டெவலப் ஆகுது? கவலையில் தான், இந்த டார்க் ரூமில் தான் டெவலப் ஆகுது. இந்த டார்க் ரூம் தான் என்னது? கவலை. ஒரு சின்ன பொருள் இருக்கும், அதுக்கு பின்னாடி கவலைன்னு ஒன்று வந்துடுச்சுன்னு வைங்களேன், ஒரு நீண்ட ஒரு நிழல் அதுக்கு பின்னால் அது உண்டாக்கிவிடும். பல நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை நம்மால் கையாள முடியாது, சரியா? ஆனால் நம்முடைய அபிப்பிராயங்களை நம்மால் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். நாம் கவலைப்படுவோமையானால் நம்ப முடியாது, நாம் நம்புவோமையானால் கவலைப்பட மாட்டோம். நம்புவோமையானால் கவலைப்பட மாட்டோம். கவலை என்பது தேவனுடைய திட்டத்தை குறுக்கிடுகிற மனிதனுடைய திட்டமாகும். மறுபடியும் சொல்கிறேன், கவலை என்பது தேவனுடைய திட்டத்தை குறுக்கீடு செய்யக்கூடிய மனிதனுடைய திட்டமாகும். தேவன் நமக்கு சுமக்க நியமிக்காத ஒன்றை சுமப்பது தான் கவலை. தேவன் இந்த கவலையை நாம் சுமக்க வேண்டும் என்று அவர் நமக்காக நியமிக்கவில்லை, ஆனால் நாமே அதை எடுத்து நியமித்துக் கொள்கிறோம், வைத்துக் கொள்கிறோம். அதுதான் கவலை. Worry is carrying a burden God never intended us to bear. You can't change your past. கடந்த காலத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. But you can ruin a perfectly good present by worrying about the future. இப்போது ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, அந்த எதிர்காலத்தை நான் வந்து ஒழிக்கணும் அழிக்கணும்னா அது குறித்து இப்போ என்ன பண்ணுவோம், கவலைப்படுறதுனால நான் அழிக்க முடியும். கடந்த காலத்தை குறித்து கவலைப்படுறது பிரயோஜனம் இல்லை. நிகழ்காலத்தில் எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்படுவேனே, ஆனால் நான் என்னுடைய எதிர்காலத்தை விட இந்த நிகழ்காலத்தை நான் அழித்து கொண்டு இருக்கிறேன் அல்லது ஒழித்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்ட்ராங்லிங் மை செல்ஃப். நான் என்னை நானே என் கழுத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், நெரிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு கவலைன்னா என்னென்னு? கவலை என்பது ஒரு கலவை. இட்ஸ் அ மிக்சர். எப்படி காஃபி அப்படின்னா அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறோம் காஃபிக்கு? பால், சர்க்கரை, அப்புறம் டிகாஷன், அதில் வேணால் கொஞ்சம் சிக்கரியெல்லாம் கூட, காஃபி பவுடர், சிக்கரியெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி, இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் 3 or 4 திங்ஸ். ஒரு 3-4 பொருட்களை உள்ளடக்கி சுடு தண்ணியில் எல்லாம் போட்டு செய்கிறோம். கவனிங்க, கவலை கூட அப்படிப்பட்டது தான். இந்த கவலையில் சில நேரம் வந்து நமக்கு வியாகுலங்கள் இருக்கும், அது கூட பயம் இருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு கலவை தான் என்னது அப்படின்னு கேட்டால் கவலை என்று சொல்லலாம். ஒருத்தர் சொல்கிறார், இவ்விதமாய் சொல்லுகிறார், சரியா? 40% நம்ம கவலைப்படுறது எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஒன்றுமே நடக்காத, இனிமேல் நடக்கவே முடியாது என்ற காரியங்களுக்கு குறித்து நம்ம எத்தனை சதவீதம் கவலைப்படுறோம்? 40%. 40% things that will never happen. We are anxious about it. 40% உருப்படாத காரியத்துக்கு என்ன பண்ணுறோம், கவலைப்படுறோம். Then 30% of the things about the past and that cannot be changed. 30% கடந்த காலத்தை குறித்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்,
அது நம்ம கையில் இல்லை, கடந்து போயிடுச்சு. அதை குறித்து நம்ம கவலைப்படுறோம். 40% நடக்கவே முடியாத காரியத்தை குறித்து கவலைப்படுவோம். 30% நடந்த காரியத்தை குறித்து கவலைப்படுவோம். 12% பாருங்கள் அவங்க என்னை பற்றி எப்படி பேசிட்டாங்க பாருங்கள். சே, அவங்க பேசுனது எதுவுமே 1% கூட எது கிடையாது, உண்மை கிடையாது. சரியா? 12% என்னை குறித்து மக்கள் பேசின உண்மையற்ற காரியங்களை நினைத்து நம்ம என்ன செய்யறேன், கவலைப்படுறோம். இதுதான் ஒரு ஆவரேஜ் பர்சன், ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய கவலை விகிச்சார அளவை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டுட்ருக்கிறேன். 12% என்னை குறித்து இப்படி பேசிட்டாங்க, அது உண்மை இல்லாத காரியங்கள், அதை குறித்து கவலைப்படுறோம். 10% நம்முடைய சரீர நிலையை குறித்து, நம்முடைய உடல்நிலையை குறித்து கவலைப்படுகிறோம். சரியா? இப்படி என் சரீரம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு நம்ம கவலைப்பட்டோன்னா அது இன்னும் மோசமாக போயின்னே இருக்கும். சரியா? 8% உண்மையான பிரச்சனைகளை குறித்து நம்ம கவலைப்படுறோம். எத்தனை சதவீதம்? வெறும் 8% தான் நம்ம இப்போது நான் கடந்து போகிற இந்த பாதையில் எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை, அதை குறித்து நீங்களும் நானும் கவலைப்படுறவங்களா இருக்கோம். அதிகமாக 40% எதுக்கு? நடக்கவே நடக்காது, திங்ஸ் தட் வில் நெவர் ஹேப்பன். அது குறித்து என்ன பண்ணுறோன்னா ரொம்ப கவலைப்படுறோம். அதிகமான விகிதாச்சாரம் 40% அதுக்கு தான். 30% எதுக்கு அப்படின்னு கேட்டால் நடந்து போன காரியத்தை குறித்து கவலைப்படுறோம். அதான் ஒரு பிரசங்கியார் அந்த காலத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், திடீர்னு ஒரு அம்மா அழ ஆரம்பிச்சுதான். ஜீவானந்தம் அழுதான். எதுக்கு அழுதுனா, பொண்ணை நினச்சி அழுதான், தன்னுடைய மகளை நினச்சி அழுறாளாம் அந்த அம்மா. அப்போ யாரோ கேட்டாங்களாம், ஏன் நீ அழுகுற அப்படின்னா, என் பொண்ணை நினச்சி நான் அழுகுறேன். என்ன பொண்ணை நினச்சி நீ இன்னும் அப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னா, என் பொண்ணு இப்போ அதுக்கு 3 வயசு ஆகுது, அது ஒரு பெரிய பொண்ணான உடனே அதுக்கு கல்யாணம் பண்ணி படிக்க வைப்பேன், காலேஜுக்கு போகும், வேலைக்கு போகும், அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். கல்யாணத்தை பண்ணி வச்ச உடனே அது போகிற இடத்துல முறவாசல் என்ன பண்ணும், அது பெருக்கும். காலங்கத்தால் எழுந்து அது பெருக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி என் பொண்ணு மேலே மோதிச்சுன்னா என்ன ஆகும்? என் பொண்ணு எனக்கு இருக்குது இந்த ஒரு பொண்ணு தானே அப்படின்னு நினச்சி, எந்த வயசு பொண்ணுக்காக அழுது? 3 வயசு பொண்ணுக்காக. அது 30 வயசில் அதுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு நினச்சி இப்போவே கவலைப்பட்டு கண்ணீரை சிந்துருதான் அந்த அம்மா. ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர். அநேக நேரத்தில் நம்ம லைஃப் அப்படி தான் போகுது. பிரியமானவர்களே, 8% தான் ஒரு உண்மையான பிரச்சனையை நினைத்து அதை குறித்து நம்ம கடந்து போகிற ஒரு பாதையை குறித்து நாம் கவலைப்படுறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒருத்தர் தான் கவலைன்னா அதுக்கு கொஞ்சம் அவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அவர் கடந்து வந்த பாதைகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம்னா, பிலிப்பு பட்டணத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் 2 சகோதரிகள். அந்த 2 பேரும் சபையில் ஒரு பெரிய பிரிவை உண்டாக்குறாங்க. சிந்திக்கேயாள், எவோதியாள், இவங்க 2 பேரும் சண்டைக்காரங்க. இவங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள், சபையிலையும் சில குழப்பங்களை உண்டு பண்ணுறவங்க. இதை எப்படியாவது தீர்த்து வைக்கணும்னு பார்க்குறாரு பவுல். அவரால் முடியல, அங்கே போகவும் முடியல அவரால். அடுத்தது ரோமாபுரியில் அங்கே அரண்மனை குறித்த சுற்றிலும் உள்ள இடங்களில் சிலர் ஊழியம் செய்கிறாங்க. அங்கேயும் சில பிரிவினைகளை பார்க்கிறார், ஒன்றும் செய்ய முடியல. அவருடைய மரணத்தை குறித்தும் பவுலுக்கு தெரிய வந்தது. இவ்வளவு கவலை இருந்தாலும் அவர் ஒன்று நமக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. கவலையின் மத்தியில் பிலிப்பியர் 4:6 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, ஏன்னா எனக்கு தெரியும் கவலைனா என்னென்னு தெரியும், அந்த கவலையின் மத்தியிலே வாழ்வது என்றால் என்ன எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி செஞ்சா என்ன உண்டாகும்? எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, அதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். கவலைப்படுவது என்பது தவறு. worry is wrong. கவலைப்படுவது என்பது தேவையற்றது. சரியா? கவலைப்படுதல் என்பது பிரயோஜனமற்றது.
கவலைப்படுதல் என்பது குருட்டாட்டமானது. 4 காரியம் சொன்னேன், சரியா? தவறானது, தேவையற்றது, பயனற்றது, குருட்டாட்டம் உள்ளது. worry is wrong, worry is unnecessary, worry is useless and worry is blind. இப்போ இதில் எப்படிங்க நான் வெளியே வர்றது? கவலை இருக்க தான் செய்யுது. இப்போது கை தூக்குங்கன்னா என்னையும் சேர்த்து நானும் என்ன பண்ணுவேன்? சிலர் சொல்லுவாங்க, இப்போ ஊழியக்காரங்க உங்களுக்கு என்னங்க இருக்கும் அப்படின்னு. எல்லாருக்கும் இருக்கிறது தான் எங்களுக்கும் இருக்கும். கையை தூக்க சொன்னால் நானும் தூக்குவேன். பின்னால் பாஸ்டர் உட்காந்துருக்காரு பாருங்கள், அவரும் தூக்குவார். ஸோ நாங்கள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் இந்த கவலை என்ற ஒரு நிலையிலே நாம் கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இதுலேருந்து எப்படி வர்றது? கவலை இருக்குது. இதை எப்படி மேற்கொள்வது? அதான் இன்றைக்கி பிரச்சனையே, சரியா? முதலாவதாக கவலையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நான் மேலானவைகள் மீது என்னுடைய கவனம் போக வேண்டும். இந்த பூமிக்குரியவைகள் மீது என்னுடைய கவனம் குறைய வேண்டும். ஆமென். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த பூமியில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரமும் உண்டு அப்படின்ட்டார். அடுத்த போர்ஷன் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். இந்த உபத்திரமும் கட்டாயம் உண்டு. இதன் மத்தியில் நாம் இதை ஜெயிக்க வேண்டுமென்றால் செய்ய வேண்டிய சில காரியங்கள். முதலாவதாக மேலான காரியங்களை நாம் கவனம் செலுத்த வேண்டும். சரி, வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா இந்த வசனம் ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது. ஆகையால்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார், சரியா? முன்னால் எதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம 19ஆம் வசனத்தை 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆண்டவர் இங்கு பொக்கிஷத்தை எங்கு சேர்த்து வைக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா பணத்தை பற்றி பேசுகிறார். பணத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு. பேசிக்கிட்டே வரும்போது நீங்கள் 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறார். அப்போ நம்ம சிம்பிளாக அதை நம்ம புரிஞ்சிக்கணுன்னா, ஆண்டவர் ஆகையால் அப்படின்றாருன்னா முதலாவது எதை குறித்து சொல்கிறாரு? பொருளாதாரம் அல்லது பணத்தை குறித்து சொல்லிவிட்டு அதன் மீது ஒரு கவலை உண்டு, அதன் மீது மனுஷனுக்கு ஒரு நாட்டம் உண்டு, அதனால மனுஷன் கவலைப்படுறது உண்டு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு? சாப்பாட்டுக்காக கவலைப்படாத, துணிக்காக என்ன பண்ணாத, கவலைப்படாத அப்படிங்கிறார். பல நேரத்தில் நம்முடைய இந்த சரீர காரியங்களை மாத்திரம் நாம் மனதில் வைத்து இதுதான் வாழ்க்கை என்று நாம் நம்புகிறோம். வாழ்க்கைன்னா என்னதுங்க? நல்லா சாப்பிட்ணும், நல்லா உடுத்தணும், அதான் வாழ்க்கை. உண்ணவும் உறங்கவும், உண்ணவும் உடுக்கவும், சரியா? பொதுவாக இன்றைக்கி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன்றைக்கி வருது பாருங்கள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீ குண்டாகணுமா இதை சாப்பிடு, நீ ஒல்லி ஆகணுமா இப்படி சாப்பிடு, சரியா? நீ நல்லா அட்ராக்டிவாக இருக்கணுமா இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நீ உடுத்து, நல்லா சந்தோஷமாக நீ இருக்கணுமா இது மாதிரி ஒரு மூவிக்கு போ, இது மாதிரி ஒரு ஷோ பாரு. இதைத்தான் இன்றைக்கி உலகம் காண்பித்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா என்னுடைய சரீரத்தை நான் எப்படி சிறப்பாக வைப்பது, நான் எப்படி இன்னும் வசதிகளோடு வாழ்வது, நான் இன்னும் எப்படி என்னுடைய பொழுதுபோக்கு அம்சங்களிலே நான் சிறப்பாக என்னுடைய காலத்தை, என் நேரத்தை போக்குவது, இதுதான் இன்றைக்கி மனிதன் இதுதான் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறான். இதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். இதெல்லாம் யார் நாடி தேடுறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இவைகளெல்லாம் யார் நாடி தேடுறாங்களா? அஞ்ஞானிகள், ஞானமற்றவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவன் ஒருவர் உண்டு என்று அந்த ஞானத்தை பெறாதவர்கள் அவர்களை குறித்து கவலைப்படுறாங்க. அவங்க எதை குறித்து கவலைப்படுறாங்கன்னா, இந்த பூமிக்குரியவர்களை குறித்து கவலைப்படுகிறார்கள். மேலான காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்படுவதில்லை.
இந்த ஆசைகளை அல்லது இந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து அவர்கள் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்திலே இந்தியாவிலே நாம் குடிமக்களாக இருந்தாலும் பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர்கள் நிருபத்தில், நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. நமக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் சில தேசங்கள் கொடுத்துருக்குது. நீ இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கலாம், எங்கள் தேசத்தில் நீ என்னவாக இருக்கலாம்? சிட்டிசனாகவும் இருக்கலாம். அது மாதிரி இவங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாம் பரலோகத்தின் பிரஜைகள் என்ற ஒரு குடிமதிப்பை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த வாழ்க்கையில் நாம் வாழும்போது நாம் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் மீது நமக்கு இருக்கிற அந்த கவனத்தை குறைத்து விட்டு, மத்தேயு 6:33 ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அப்போ நம்ம கவலையை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்றால் நித்தியமான காரியங்கள் மீது நம்முடைய கவனத்தை வைக்க வேண்டும். நான் இன்னும் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது, நான் எப்படி இன்னும் ஆத்ம ஆதாயம் செய்வது, நான் எப்படி தேவ ராஜ்யத்துக்காக இன்னும் உழைப்பது என்ற எண்ணங்கள் நமக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த கவலைகளினால் மூழ்கி விடாமல் நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களிலே நாம் மேலோங்கி செல்லுகளாக இருப்போம். கொலோசையரில் வாசிக்க வேண்டாம், 3ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை வாசிக்கும்போது அந்த முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், மேலானவைகளை நாடுங்கள். 2ஆம் வசனத்தில் உங்கள் மனசை எது மீது பதியுங்க? மேலான அந்த காரியங்கள் மீது நாட்டம் வையுங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இப்போது ஒரு ஆசை இருக்குது அல்லது ஒரு ஆர்வம் இருக்குது, இதை நான் மேற்கொள்ளணும் அப்படின்னா என்ன சாப்பிட்ணுன்னு கேட்டால், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இதை விட ஒரு மேலான ஒரு காரியத்தின் மீது எனக்கு ஆசை வந்துச்சுன்னா இந்த ஆசை எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்களேன். இப்போ ஒரு புது ட்ரெண்டு வந்திருக்கு, உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்னு தெரில. ஈஸ்டர் அன்றைக்கி என்ன பிரியாணி? யாரோ சொன்னாங்க டர்க்கி பிரியாணி. ஈஸ்டர் அன்றைக்கி மட்டும்தான் அது என்ன பண்ணுவோம் சில கடையில். ஆமாம், வான்கோழி பிரியாணி ஈஸ்டர் அன்றைக்கி மட்டும்தான். மற்ற நாள்லாம் என்ன கோழி? வெறும் பிராய்லர் கோழி. ஈஸ்டர் அன்னைக்கு அதுவும் பிராய்லர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் பிராய்லர் டர்க்கி தான், வான்கோழி பிரியாணி. அது எப்படின்னா அந்த லிமிட்டட் ஆர்டரில் உங்களுக்கு நீங்கள் போய் அதை வாங்கிடணும். அவன் ரொம்பலாம் போட மாட்டான். அந்த டெக்ஸா காலி ஆச்சுன்னா அதோட முடிஞ்சுது. இதுக்கு ப்ரீ புக்கிங். என்ன புக்கிங் சொல்லுங்களேன்? முன்னாடியே புக் பண்ணோம். இப்போ சொல்கிறேன் கேளுங்க. சிலர் சாப்பாட்டுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வாழ்வது எதுக்கு தான்? அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அங்கே போய் புக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி புக் பண்ணால், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அங்கே போய் புக் பண்ண போனால் என்ன புக்கிங் முடிஞ்சிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க. எப்போது? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக்கிங் இஸ் ஓவர். இவங்கெல்லாம் யாருன்னா வெறும் பிரியாணி பிரியர்கள். சாதாரண ஒரு பிரியாணி சாப்பிட்டு இது மேலே இருக்கிற ஆசை சீன் ஆயிடுச்சு. இப்போது மேலான ஒரு ஆசை. புரியுதா? சிம்பிளாக புரியுதா? டர்க்கி மேலே, வான்கோழி மேலே ஒரு ஆசை. அதுக்காக ப்ரீ புக்கிங் 1 வீக் முன்னாடியே க்ளோஸ் டவுன் ஆகிடுச்சு. அண்டா காலி. டோக்கன் வாங்கின்னு போனவங்களுக்கு தான் அன்றைக்கி என்ன உண்டு. கவனிங்க, சிம்பிள் உதாரணம் தான் சொன்னேன். இதை மாதிரி எனக்கு உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் மேலே அப்படி ஒரு அலாதி ஒரு பிரியம் வந்துருச்சுன்னு வைங்களேன். இது மேலெல்லாம் இருக்கிற இந்த பிரியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் மேலானவைகளை நாம் நாடத்தக்கதாக, அவைகளை தேடத்தக்கதாக தேவன் நமக்கு உதவுவாராக. அப்படி என்றால் நாம் இந்த கவலையை விட்டு ஒழியலாம். எதை குறித்த கவலை? பணத்தை குறித்த கவலை. எதை உடுப்பேன், எதை உண்பேன் என்ற கவலை, அதாவது என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கான ஒரு கவலை. அது இல்லாமல் அந்த கவலைகள் மத்தியிலும் நான் ஆண்டவரை மேம்படுத்தி ஆண்டவருக்காக வாழ என்னை ஒப்பு கொடுப்பேனே. ஆனால் இதில் நான் ஈஸியாக மேற்கொள்ளலாம். நம்பர் 2, எப்படிங்க கவலையை மேற்கொள்வது அப்படின்னா, என்னுடைய அப்பா இல்லை பரமபிதா, அவர் என்னை பராமரிக்க வல்லவர் என்பதை நான் மனதில் ஆழமாக பதிக்க வேண்டும். அப்பா அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, சரியா?
அவர் என்னை பராமரிக்கிறவர். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அடுத்து 28. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்று போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 30ஆம் வசனம் வாசித்துருங்கம்மா. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 3 காரியங்களை ஆண்டவர் இதில் சொல்கிறார். முதலாவது பறவைகள், இரண்டாவது புஷ்பங்கள் இல்லையா, மூன்றாவது என்னது? புல்லு. 3 காரியங்களை சொல்கிறார். ஸோ பறவைகளை நாம் பார்க்கும்போது தேவன் அதை எப்படி பராமரிக்கிறார் சரியா. ரெண்டாவது வயல்வெளியில் நம்ம பூக்களை பார்க்கும்போது அவைகள் எப்படி வளருகின்றன. அவங்க இந்த பூக்களை போல் யார் கூட உடுத்தலையா? சாலமோன் கூட உடுத்தலையா. அவனுடைய சாலமோனுடைய காலத்தில் இருந்த அவனுடைய சிப்பாய்கள் அல்லது போர் வீரர்கள் இருந்தாங்க பாருங்கள், அவங்க உடுத்தி இருந்ததை பார்த்து சேபா தேசத்து ராஜஸ்திரியே என்ன பண்ணிட்டாலாம், வியப்படைஞ்சிட்டாலாம். நான் இதெல்லாம் ரொம்ப கேள்விப்படலைங்க, என்ன அழகாக இருக்கானுங்க அவனுங்க, என்ன அழகாக இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவளே ஆச்சரியப்படுகிறாள். அப்போது இந்த பூக்களை தேவன் ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறாரு. இதை நம்ம வெறும் கண்ணால் பார்க்குறத விட கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தா இன்னும் இந்த பூக்களுடைய கலர் காம்பினேஷன் நல்லாவே தெரியும். நிறைய டிசைன்ஸ் ஆண்டவர் வச்சுருக்கிறார். அதில் ஒன்றொன்றும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இதை ஆண்டவர் இதை எப்படி உண்டு பண்ணினார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் அதை பார்க்கும்போதே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. மூணாவது புல் இன்றைக்கி இருக்கும். அந்த காலத்தில் இப்போவும் சரி, விறகு அடுப்பு போடணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கொஞ்சம் புல்லை எடுத்து போட்டு கொளுத்துனா ஈஸியாக என்ன பண்ணிக்காது, தீ பிடிக்கும். அதுக்கப்புறம் விறகு பற்றி எரியும். அதுதான் அதுக்கு மதிப்பு. அவ்வளவு எளிமையாக வாழக்கூடிய காலையில் சாயங்காலம் பூத்து அதோடு முடிஞ்சுது கதை. வெரி ஷார்ட் லைஃப் ஸ்பேன். அதான் புல்லுக்கு. அதையே ஆண்டவர் இவ்விதமாக கவனித்தால், பராமரித்தால், ஆமென், உடுத்துவித்தால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் எவ்வளவு அருமையாக உடுத்துவிக்க அல்லது போஷிக்க வல்லவர். ரொம்ப அழகாக ஆண்டவர் கத்தறார். இயேசுநாதர் நமக்கு கவலைப்படாதீங்கன்றதுக்கு இந்த உதாரணத்தெல்லாம் சொல்கிறாரு. பறவையை பாரு, பூக்களை பாரு, புல்லை பாரு. ஒரு விசை நான் மிக சோர்வடைந்தவனாக சோர்வினுடைய பாதையிலே நான் இருந்தேன். அப்போது ஒரு சின்ன பேசேஜ் இருந்தது. ஒரு இடத்துல நான் தங்கியிருந்தேன். அந்த பேசேஜில் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அது ஒரு ஹாண்டட் ஹவுஸ். அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பழைய ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரி அப்படியே மூடி வீடாக்குனாங்க. அப்புறம் அது சும்மா கடந்தது. அதில் அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு என்னுடைய கவனம் அங்கே இருந்த ஒரு காட்டு செடி மேலே போச்சு. அந்த காட்டு செடி ரொம்ப உயரம் கிடையாது, படர்ந்து இருக்கிற ஒரு செடி. ஆண்டவரோடு நான் தனியாக பேசிக்கிட்டே போகிறேன். ஆண்டவரே, எதுக்கு இது மாதிரி எனக்கு ஒரு பாதையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே சோர்ந்து அப்படியே அதில் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் எனக்கு கவனத்தை அந்த செடி மேலே தான் திருப்பினார். அந்த செடியில் இருக்கிற பூ மூலமாக ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினார். என்ன உற்சாகப்படுத்தினார்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த அளவுக்கு கூர்மையாக ஒருபோதும் நான் செடிகளை பார்த்ததில்லை. ஆனால் அன்றைக்கி அந்த செடியை பார்த்தா, அந்த செடியில் இருக்கிற பூவில் வித்தியாசமான கலர்கள், அதில் வித்தியாசமான கிரெயின்ஸ், அதுக்குள்ளே இலைகள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பூவுக்கும் அதில் ரொம்ப வித்தியாசம் என்னன்னு கேட்டால், ஒரே செடியில் பல வர்ண பூக்கள். ஒரே செடியில் பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஒரு செடியில் ஒரு விதமான பூக்கு தான் இருக்கும். பட் அங்கே நான் பார்த்ததில் பல வர்ண பூக்கள் ஒரே கொடியில் படர்ந்து இருக்குது, வித்தியாசமான கலரு. அப்போது ஆண்டவர் என்கிட்ட ஞாபகப்படுத்தின காரியம்,
எப்பா இந்த சின்ன சின்ன இது ஒன்றுமே கவனிக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கிற இதுக்கே நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னா, நீ இதை விட வெளியேற பெற்றவன், இதை விட முக்கியத்துவம் வாய்ந்தவன். ஆகவே நீ ஏன் கவலைப்படுற, ஏன் நீ சோர்ந்து இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் என்னோட பேசினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றின் மீதும் ஆளுகை உள்ளவர். அவரை சார்ந்து எல்லாமே இருக்கிறது. அவர் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நமக்கு சுவாசத்தை தருகிறார். அதோடு கூட எல்லாவற்றையும் நமக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் அறியாமல் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நுணுக்கங்களையும் அவர் அறிந்தவர். எவ்விதமாக ஒரு பூக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ, ஒரு செடி அல்லது ஒரு 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 புல் எவ்விதமாக வளர வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறாரோ, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது தேவன் அறியாமல் வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம கடைசியாக சொல்லலாம், யோபு சொன்னோம் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். ஆகவே நம்ம வாழ்க்கையில் தைரியமாய் நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த பறவைகளை தேவன் போஷிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். போஷிக்கிறார்னா ஆண்டவர் டெய்லி அதுக்கு ஸ்பூனில் இந்தப்பா நீ உட்காந்த இடத்துல உட்காந்துரு, நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கல. அது காலைதோறும் என்ன பண்ணுது, தன்னுடைய வேலைக்காக புறப்பட்டு போகிறது. ஆமென். ஆண்டவர் அதுக்கு சரியான இடத்துல அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கட்டளையிடுகிறார். சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீ உட்காந்தே இரு, கூட்டிலே இரு, உனக்கு எல்லாம் நான் தருவேன்னு ஆண்டவர் சொல்லலை. உனக்கு நான் ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு உபாயத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு ஆகாரத்தை கட்டளையிடக்கூடிய ஒரு இடத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ அங்கே போனீன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? சில நேரத்தில் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தாரு பாருங்க ஆண்டவர். எங்கே? கேரித் ஆற்றங்கரையில். டெய்லி யார் கொடுப்பா? காக்கா கொடுக்கும். அதே மாதிரி வீட்டிலே உட்காந்துருந்தா ஒரு காக்கா வரும். டெய்லி என்ன பண்ணோம்? அப்படி இல்லை. எலியாவுக்கு டெய்லி அவன் உயிரோடு இருந்த நாள் ஃபுல்லாக என்ன பண்ணல, அங்கே உட்காந்து வச்சு காக்கா தரலை அப்படின்றத மறந்துடாதீங்க. பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது. காக்கா கூட்டு விட்டு வெளியே போகாட்டி காக்காவும் சாவு சந்திக்கத்தான் வேணும். அது புறப்பட்டு போகணும். ஆண்டவர் அந்த காக்காவுக்கு, பறவைகளுக்கு உணவளிக்கிறார். எப்படி உணவளிக்கிறார் என்றால், அதற்கு வேண்டிய உணவை அது எடுத்துக்கொள்ளத்தக்கதாக அது இடத்தை காண்பிக்கிறார். அதுக்கு பறந்து போகத்தக்கதான பலனை தேவன் தருகிறார். ஆகவே நீங்களும் நானும் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். கர்த்தருக்காக உழைக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கூட நாம் உழைக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பல நேரத்தில் நாம் பயப்படுகிறோம். என்ன பயம் வருதுன்னு கேட்டால், இந்த இப்படிப்பட்டதான தேவைகள் நமக்கு வரும்போது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் இந்த தேவையை சந்திப்பாரா, ஆண்டவரால் இது முடியுமா என்று நாம் கலங்குகிறோம். பிரியமானவர்களே, கவலையை நாம் மேற்கொள்ள வேண்டுமேயானால் தேவன் என்னை பராமரிக்க வல்லவர் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் விசேஷமானவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு மதிப்பு உள்ளவர்கள். நீங்களும் நானும் மதிப்பு மிக்கவர்கள். மறுபடியும் வாசிக்கலாம், மத்தேயு 6:26 வாசிக்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்கள். யூ ஆர் சம்ஒன் ஸ்பெஷல். விசேஷமானவர்கள். இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்க? சத்தமாக சொல்லுங்களேன். எதை விட விசேஷித்தவர்கள்? இந்த பறவையை காட்டிலும் விசேஷித்தவர்கள், பூக்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள், புல்லை காட்டிலும் விசேஷித்தவர்கள். எப்படிங்க நம்ம விசேஷித்தவர்கள்? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உங்கள் பிதா. மறுபடியும் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 26 வாசிங்க.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா. யாருடைய பரமபிதா? என்னுடைய பிதா. சீஷர்களே, உங்களுடைய பரமபிதா. அவர் பறவைக்கு பிதா அல்லங்க, உங்களுக்கும் எனக்கும் தான் அவர் பரமபிதா. ஹல்லேலூயா. ஏன்னா நாம் யாரு? விசேஷித்தவர்கள். சரியா? ஏன் அப்படின்னு? எப்படிங்க நம்ம விசேஷித்தவர்கள்? பறவைகள் தேவ சாயலில் படைக்கப்படவில்லை. ஆமென். நீங்களும் நானும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டோம். விசேஷமானவங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவங்க ஆண்டவருக்கு குமாரரும் குமாரத்திகளும் அல்ல. யார்? பறவைகள். சரியா? ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்று நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்க வேண்டாம். சரியா? அப்புறம் நம்ம ஆண்டவர் அவருடைய சாயலில் உண்டாக்கினார். அதுக்கப்புறம் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, தேவ பிள்ளைகளாக மாறின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நம்மை தேவ சாயலாக அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் சாயலில் நம்ம படைக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகி அவருக்கு ஒப்பாக இருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்த ஒரு ஆண்டவர். அவர் எனக்கு வேண்டியதெல்லாம், தமிழில் ரொம்ப அழகாக இல்லை சொல்லணுன்னா, எனக்கு வேணும், என்ன வேணும் அப்படின்னு எழுதுங்கன்னு சொல்லி உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு சின்ன பேப்பரை கொடுத்தா நம்ம எல்லோரும் எழுதுவோம். அப்புறம் சொல்லுவோம், செகண்ட் ஷீட் கொடுங்க, அப்புறம் தேர்ட் ஷீட் கொடுங்க. எதுக்கு? எனக்கு வேண்டியதெல்லாம் எழுதணும். இப்போ இவன்கிட்ட கொடுத்தா போதும், எல்லாம் பீஸ் ஆகிடுவானுங்க. கீழே உட்காந்துருக்கான் பாருங்கள், பெரிய பெரிய வல்லவர்கள். நம்ம என்ன பண்ணுவான்னு கேட்டால், எல்லாம் எழுதி இதெல்லாம் வேணும் அப்படின்னு. ஆண்டவர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன செய்வாராம்? பவுல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். போதும். வேணும்னு கேட்டால் நிறைய வேணும். ஆனால் தேவை என்னன்னு கேட்டால், குறைவு என்னன்னு கேட்டால் அதை பார்க்குறாரு. இந்த பரமபிதா என்ன பண்ணுறாரு? உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் பார்க்குறாரு. அதை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்பட வேண்டாம்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 31-32 பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. தேவன் சிறப்பானதை நமக்கு தருகிறார். அவருடைய சொந்த குமாரன் அவரை நமக்காக தந்தார். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறார். ஏனென்றால் நாம் விசேஷித்தவர்கள். நான் விசேஷித்தவன் எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் விசேஷித்தவன் எனக்கு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும். அதை கருத்தோடு நான் படிக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ, எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரோ, அவைகளை நான் சற்று படித்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் எந்த அளவுக்கு நாம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கவலையை விட்டு வெளியே வரலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை உலகம் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லாமல், என் மனது என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லாமல், அது வித்தியாசமாக என்னோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. உலகம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ உன்னுடைய மதிப்பை உலகத்துக்கு, உன் கெத்தை கொஞ்சம் காமிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? கொஞ்சம் பணம் இருக்கணும். நீ கெத்தாக இருக்கணும்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கணும். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு பெரிய டிகிரி இருக்கணும், ஒரு பெரிய படிப்பு இருக்கணும். அப்புறம் யூ ஷுட் ஆல்சோ ஹாவ் எ பொசிஷன், ஒரு நல்ல நிலையில் நீ இருக்கணும். பதவி இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் அழகு இருக்கணும். உலகத்துக்கு நீ காமிக்கணும்னா உன்னுடைய மதிப்பை காட்டினா கொஞ்சம் அழகு இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கூட இருக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இது மாதிரி ஒரு சட்டையை போட்டு கல்யாணத்துக்கு போய் உட்காந்துருக்கிறேன். அந்த கல்யாணத்தில் என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டாங்க, ஐயா உங்களுக்கு ஒரு ஜெபம் இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணிடணும், ஓப்பனிங் ப்ரேயர் நீங்கள் தான் அப்படின்னு.
ஸோ நம்ம எல்லோரும் வழக்கம் போல் கல்யாண கார்டில் 5 மணின்னு போட்டோன்னு எப்போ தான் ஆரம்பிப்போம் பொதுவாக. அது நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நான் 5 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓப்பனிங் ப்ரேயர் வேறு. சரி, நான் டைமுக்கு போயிட்டேன். போய் உட்காந்த உடனே கேட்டார், வந்தார், வந்து என்ன கேட்டார், நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னாரு ஒரு பாஸ்டர் என்ன பார்த்து. கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. நீ கல்யாணம் இருக்குல்லப்பா, அவர் உனக்கும் நண்பர் எனக்கும் நண்பர், அவர் ஒரு ஊழியக்காரு, அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். தெரியுதுயா நீ கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கிற, என்ன பண்ண போகிற கல்யாணத்தில் அப்படின்னு. எனக்கு புரியல பாருங்கள், உண்மையிலே நான் புரியாமல் அப்படியே ஒழிந்தேன். சரி, உனக்கு எதாவது ரோல் கொடுத்துருக்காரு அவர் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி முதல் ஜபம் எனக்கு அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், இந்த ஆள் பார்ப்பா இத்தனை வருஷம் பழகிறான், எனக்கு ஒரு ஜபம் கூட கொடுக்கல அப்படின்னார். நான் என்ன பண்ணுறது, அதுக்கு அமைதியாக நான் இருந்தேன். டக்குன்னு வெளியே போனார், ஒரு டை போட்டுன்னு வந்துட்டார். சரி, என்ன கேட்டார், நீ ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுறியே அப்படின்னாரு. ஆமாம் பண்ணுறேன் அப்படின்னு. வேறு எதாவது எட்டுன்னு வந்திருக்காப்பா, கோட்டுக்கிட்ட எட்டுன்னு வந்திருக்காப்பான்னாரு. நான் ஒன்றும் கொண்டுடல அப்படின்னு. திருப்பி வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்க்குறேன், கோட் போட்டு வந்துட்டார். அப்புறம் மறுபடியும் கேட்டார், ப்ரோக்ராம்லாம் போட்டார். அது எனக்கு தெரியாதுப்பா, என்னை சொன்னது ஒன்று சொன்னார், ஓப்பனிங் ப்ரேயர் நீ அப்படின்னாரு. அப்போ அந்த நாட்களில் என்னுடைய துணைவியார் சிக்காக இருந்தாங்க. அதனால் நான் பின்னால் உக்காந்துக்கிட்டேன். அடிக்கடி அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும், கூப்பிட்டு போகணும், நான் பின்னால் இருக்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்ல, நீ மேலே வா அப்படின்னு. இல்லை, நான் வந்து ஜபத்தை பண்ணிவிட்டு ஓப்பனிங் ப்ரேயரை பண்ணிவிட்டு நான் கீழே போய் உட்காந்துக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு என்னுடைய ஹெல்ப் தேவைப்படுது, நான் போகணும் அப்படின்னு. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உலகம் எதை தான் விரும்புது அப்படின்னா, ஒரு கெத்தப்பை விரும்புது. கெத்தாக இருக்கணும், அப்படி பார்க்கும்போது 4 பேர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அப்படி பார்க்குறதுக்கு அப்படி இருக்கணும், அப்போ தான் உனக்கு ஒரு மதிப்பு. நான் ஜாம் பண்ணிட்டு இறங்கும்போது அவர் என்ன கேட்டார், ஏன்யா கல்யாணத்துக்குன்னு வந்திருக்கிறியா, ஒரு கெத்தாக வர தெரியாதா உனக்கு அப்படின்னாரு. இப்போ எனக்கா கல்யாணம் வேறு யாருக்கோ, நான் ஒரு ஜபத்தை பண்ணிட்டு நான் பாட்டு போகிறேன். இது முடித்த உடனே சாப்பிட கூப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு போயின்னு இருக்க வேண்டியது. இதில் என்ன அப்படின்னு நல்லா கவனிங்க. இதுதான் இன்றைக்கி உலகத்தினுடைய கண்ணோட்டம். ஆனால் நான் ஆண்டவரை அவருடைய வேதத்தில் நான் படித்து அவரை அறிய 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 ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ தான் எனக்கு எல்லாம், உன்னை கண்ணின் மணியை போல் நான் உன்னை பாதுகாக்கிறேன்ப்பா, உனக்காக நான் எல்லாத்தையும் நான் தந்துட்டேன், ஏன் இதை நாடி நீ போயிட்டுருக்கிற. இதெல்லாம் யார் தான் நாடி போவா? அஞ்ஞானிகள் நாடி போகிறது. அதனால் தப்பாக நினைக்காதீங்க, டை போடுறத நான் தப்புன்னு சொல்லலை, கோட்டு போடுறத நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதனால எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் நமக்கு வருதுன்னா, அங்கே தான் என்ன இருக்குது, தேவைக்கேற்றபடி போட்டுக்க வேண்டியதுதான். குளிர் பிரதேசங்களில் போடுறோம், குளிர் பிரதேசங்களில் ஷூஸு கழட்ட முடியாது, கோட்டையும் கழட்ட முடியாது, டையும் கழட்ட முடியாது, அது அங்கே அவசியம்தான். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கணும். பவுலுடைய ஒரு ஜெபம் தமது ஜனத்தை எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றதை அவர்கள் அறிய வேண்டும் என்ற ஒரு ஜெபம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 1:18 பவுல் ஜெபிக்கிறார். வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் தமக்கு உண்டாயிருக்கிற நமக்கு இருக்கிற இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இது இன்னதென்று யார் அறியணுமா? நம்ம அறியணுமா? யாருக்கு இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இதை நாம் அறிய வேண்டும் என்பது பவுலுடைய ஒரு விண்ணப்பம். பிரியமானவர்களே, இதை நம்ம அறிவோமே ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற டெபாசிட் என்ன, நமக்குள்ளே வைத்திருக்கிறதான மூலதனம் என்ன, நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறதான ஐஸ்வர்யம் என்ன என்பதை நாம் அறிவோமே ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இவைகளை குறித்து நாம் கவலைப்படவே மாட்டோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன் பேரில் எப்படி களி கூறுவார்? கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பயத்தை போக்குவார், நமக்காக அவர் கம்பீரமாய் களி கூறுவார். சரியா?
பிசாசு தேவன் நம் மீது களி கூறுவதை அல்லது தேவன் நம்மை நம்புவதை, தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிற இந்த மேன்மையான காரியங்களை நான் உணராதபடிக்கு எனக்குள்ளே சந்தேகத்தை கொடுப்பான். 2 பேர் வேதத்தில் பார்க்குறோம். முதலாவது ஏவாள்கிட்ட வந்து பேசினா ஒரு சந்தேகத்தை கொடுத்தான். அடுத்தது யோபுக்கிட்ட வரான். யோபு மனைவி வந்து சொல்கிறாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஸோ 2 இடங்கள்லே நம்ம பார்க்குறோம், மனிதனை திசை திருப்புவதுன்றது சாத்தானுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஒரு சந்தேகத்தை கட்டளையிட்டு, ஒரு கேள்வியை கட்டளையிட்டு, ஒரு பயத்தை கட்டளையிட்டு, அல்லது ஒரு சோர்வை கட்டளையிட்டு பிசாசானவன் திசை திருப்புகிறான். நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? தேவன் நம்மை எவ்வளவு முக்கியமாய் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் ஆண்டவருக்கு மிக அருமையான ஒரு பிள்ளை. உங்களை தேவன் நேசிக்கிறார், என்னை தேவன் நேசிக்கிறார், நம்மை விசேஷமானவர்களாக கருதுகிறார். பறவைகளை காட்டிலும், தேவனுடைய படைப்புகளை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள். நாம் தேவனுடைய சொந்த பிள்ளைகள். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு வாரிசுதாரராய் நாம் இருக்கிறோம். ஏன் கவலைப்பட வேண்டும்? தொடர்ந்து பாஸ்டர் பேசும்படியாக அழைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எளிமையான வார்த்தையை கேட்டோம். இந்த நாளில் நான் நிச்சயமாக அறிவேன், somebody needs this. Somebody is in need of this word. பல நேரங்களில் அருமையாக கவலையில் நாம் மூழ்கி காணப்படுகிறோம். இன்னைக்கு கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூட்ட போகிறதில்ல, குறைக்க போகிறது. நல்லா தெரியும், எல்லாம் தெரியும், வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் கவலையில் மூழ்கி காணப்படுகிறோம். இந்த நாளில் 3 பதிலை பார்த்தோம். என்ன செய்யணுமா? மேலானவைகளை நாட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கி அந்த மேலானவைகளை நாடினால் இந்த கவலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகும். இன்றைக்கு பிரச்சனை என்னென்னா, நம்ம கவலைப்படுறது ரொம்ப பெருசாக இருக்குது. கவலைப்படுறது பெருசாக இருக்குது. 2வது பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அப்பா இருக்காங்க, நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. அருமையாவில் இன்றைக்கு நான் பல நேரங்களில் அந்த தகப்பனை மறந்து விடுகிறோம். ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. 3வது, நம்ம சாதாரண ஆள் இல்லை, நாம் விசேஷித்தவர்கள். நாம் விசேஷித்தவர்கள். இந்த 3 காரியம் அருமையாவில் என் மனதில் இருந்தால் என் மனதில் இருக்க கவலைகளை எடுத்து போடணும். இன்றைக்கு கர்த்தர் யாரையோ பார்த்து பேச கண்ணை முடிச்சு பேக்கலாமா? God is speaking to somebody specifically. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவில் கவலைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கவலையை மறப்பதற்கு கவலை மறப்பது சோம்பல் அல்ல என்று பார்த்தோம். சும்மா உட்காந்துருக்க சொல்ல, செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்யணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை கவலைப்படாத. ஆமென், ஹல்லேலூயா. கவலை அருமையாவில் உன் மனதை ஆள வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. கவலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இந்த காலவேளையில் கர்த்தர் யாரோ ஒரு நபர்களை கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். ஸோ டோன்ட் வரி. ஆமென். நிலைமைகள் இப்படி இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். அருமையாவில் அன்னாள் போய் ஜெபித்தாள், கவலைப்பட்டாள், கண்ணீரோடு ஜெபித்தாள். ஆனால் வசனத்தை வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு அவள் துக்க முகமாக இல்லை, கவலை விட்டு விட்டாள். உடனே பிள்ளை தங்கிச்சா? இல்லை. நிலைமை ஏதோ மாறல, நிலைமை மாறவில்லை. அருமையாவில் வீட்டுக்கு போறா, துக்க முகம் இல்லை, கவலையை விட்டு விட்டாள். ஆகிய இந்த காலவெளியில் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நீங்கள் கவலையை விட்டு கடந்து போக வேண்டும். கவலையை மறந்தவர்கள, கவலையை விட்டு விட்டு இந்த இடத்தை விட்டு போனோமா? இதுதான் கர்த்தர் ஆகியால் தெள்ள தெளிவாக பேச. கர்த்தருடைய பிள்ளையை உடைய வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லைம்மா. ஒன்று கவலைப்பட்டினா இன்னும் அதிகமாக உன்னுடைய நிலைமை மோசமாக தான் ஆகும். ஆகியால் இன்றோடு கவலைப்படுறதை விடு. நீ ஒன்றும் கூட்ட போகிறதில்ல, குறைக்க போகிறதில்ல. நிலைமைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உன்னை விசாரிக்கிற ஒரு பரம தகப்பன் உண்டு. உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற பரம தகப்பன். ஐயா, அவருடைய காக்கா குருவிக்கெல்லாம் அவர் சாப்பாடு கொடுக்குறாரு, உன்னை மறந்துடுவாரா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் மறவாத தேவன். ஆமென். பாடணும் இன்றைக்கு, மறவாத தேவன் ஐயா அவர். ஹல்லேலூயா. என்னை மறவாமல் என்னை நேசிக்கிற ஒருவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, யார் உன்னை ஏளனமாக எண்ணினாலும் அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவன், அவருடைய பால் வெளியேற பெற்றவள். ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் முதல் அற்புதத்தில் பார்க்கிறோம். அருமையாவில் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, திடீர்னு தேவை. கல்யாணத்தை நடுவில் தேவைன்னா அந்த நேரத்தில் என்னம்மா பண்ணுறது? இங்கே நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு கல்யாணம் இங்கே நடந்துச்சு. சர்ச்சை ஹையர் பண்ணியிருந்தோம், முன்னத்தவங்க ஹையர் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் இன்னொரு சபைக்காரங்க தான். அவங்க வந்து கேட்டாங்க, கொஞ்சம் தெரிஞ்சவங்க. தாலி கட்டுற நேரம் அவங்க வந்தார். தாலி கட்டுற நேரம்
நிற்கிது, கல்யாணம் நிற்கிது. என்னன்னா 2 பவுன் குறையுது. உண்மையாக இங்கே நடந்த கல்யாணம் ஹையர் பண்ணி ஐயா அந்த அம்மா நெஞ்ச பிடிச்சிட்டாங்க. பொண்ணுடைய அம்மா அவசர அவசரமாக போய் கடையில் போய் 2 பவுன் வாங்கி வந்து ஒரு கிறிஸ்தவ கல்யாணம் இங்கே நடந்துச்சு. இங்கே நடத்துனாங்க. ஐயா எவ்வளோ கேவலமான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? பலவிதமான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் நான் விசேஷித்தவன். ஆமென். எங்கே என்ன வேணால் நடக்கட்டும், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணில் முடி ஜெபிக்கலாமா? யாருக்கோ கர்த்தர் மெல்லிய குரலில் பேசுகிறார். சகோதரி கவலைப்படாதம்மா, கவலைப்படாத, டோன்ட் வரி. ஆமென். ஒரு பரம தகப்பன் உண்டு. அந்த கல்யாணத்தில் திடீர்னு குறை வந்துருச்சுமா. மரியாள் வந்து சொல்றா, மரியாள் சொன்னதுக்கு சரியான பதிலும் இல்லை. ஆனால் மரியாள் பாருங்களேன் கவலைப்படாமல் போயிட்டா. ஏன் தெரியுமா? அவர் தெரியும், அவர் பார்த்துக்குவார். அவர் என்ன சொல்றாரு? செய் கர்த்தரோட. மேபி யூ ஆர் இன் தட் பிளேஸ். ஒரு இக்கட்டான நிலையில் கவலைனா பார்த்தோம் 2 நிலையில் அப்படி இழுக்கிற ஒரு நிலைமைங்க. 2 சிந்தை, 2 நினைவு இழுக்கப்படுகிற நிலை. ஐயா இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நெருக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் விசாலத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, பலவிதமான கவலைகளோடு நாங்கள் நம்முடைய சமூகத்துக்கு வரும்பொழுது எங்கள் கவலைகளை ஆண்டவரே அகற்றி விடுகிற தேவனாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். எங்கள் தோள்களை சுமைக்கு விலக்கிற தேவன் அப்பா. அப்படிப்பட்ட தேவன் ஐயா, உம்மை போல வர தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே ஒருவர் பொறுப்புள்ளவர் யாரும் இல்லை ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, யார் யார் கவலையோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அவருடைய பாரத்தை நீர் எடுத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த இடத்தை விட்டு கவலையற்றவளாய் கடந்து போக கிருபை தாரும். இது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற ஒரு நிச்சயத்தோடு, ஆமென், என் தகப்பன் இதை பார்த்து கொள்வார், என் தகப்பன் பொறுப்பெடுப்பார் என்று சொல்லி ஆண்டவரே நிச்சயத்தோடு கடந்து போக கிருபை தாரும். பேசின தாசனை ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவன் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசுவர் மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே.